யூஸ்வலா வருஷம் கீழக்கரையில லாஸ்ட் 10 days கண்டினியூஸா மேரேஜ் நடக்கும். இந்த வாட்டி மேரேஜ்கள் கம்மி. நம்ம போய் அது எப்படி அந்த டைமை வந்து ப்ரொடக்டிவா யூஸ் பண்ண போறியன்னு கேட்போம். ஒவ்வொரு வருடங்களும் பல கல்யாணம், போன வருடம் உதாரணத்துக்கு 30 கல்யாணம் இருந்ததா பேசிக்கிட்டாங்க அன்னைக்கு. இந்த வருஷம் 2ஓ 3ஓ இருக்குது. அதனால நிறைய ஃப்ரீ டைம் நிறைய இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் கல்யாணங்கள் மார்னிங் ஈவினிங் அப்புறம் நைட்டு சாப்பாடும் 3 வேளையும் வெளியே இருக்கு. அதே நேரங்கள்ல வீடு குடியேறல், பிள்ளைக்கு பேர் விட்டுறது, இந்த மாதிரி பல சின்னத்து ஃபங்க்ஷன் வந்துகிட்டே இருக்கும். கீழக்கரையில பிறந்துட்டு, அதுவும் குறிப்பாக மேலத்தெருவில் பிறந்தவர்களுக்கு இந்த கடைசி 10 நாளுங்கிறது ஒரு பெருநாள். இந்த 10 நாள் கட்டத்துல ஒரு 12-15 கல்யாணம் வச்சு நடக்கும். ஒவ்வொரு நாளைக்கும் சாப்பாடு, பகல் சாப்பாடு, நைட்டு சாப்பாடு, நம்ம வீட்டுல சமைக்க வேண்டிய ஒரு பிரச்சனை எதுவுமே இல்லாம இருக்கு. காலையில குளிக்க போறதே ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அங்க போய் அடிக்கடி பிக்னிக்கு, வேற பக்கத்துல ராம்நாடு 10 கிலோமீட்டர்ல ராம்நாடு இருக்குது, அங்க போயிட்டு வர்றது ஒரு பொழுதுபோக்கு தான். இந்த வருஷம் அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸு ப்ளஸ் ஃபேமிலியோட கொஞ்சம் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. வெளியே போகிறதுக்கு கொஞ்சம் கடற்கரைக்கு, அப்புறம் பக்கத்தில் ஏர்வாடி, ராம்நாடு அப்படின்னு சொல்லி போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்கிது. டிசம்பர் எப்போ வரும், நம்ம எப்போ கீழக்கரைக்கு போவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள்லாம் ஆவலோடு காத்து கொண்டிருப்போம். அந்த சமயத்தில் எங்களுக்குள்ள எந்த வித்தியாசமும் இருக்காது. எல்லாரும் எல்லார் வீட்டுக்கும் போய் எல்லாம் சாப்பிடுவோம். ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டோம், பேசிக்கிட்டோம், இது பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ சின்ன பிள்ளைங்களும் இப்போ வர்றதில்லை. அவங்களும் தொழில் தேடி வந்துட்டு அவங்க லீவ் கிடைக்கிறது இல்லை. அவங்களுக்கு ஒரு வாரம் 10 நாளைக்கு தான் அவங்களுக்கு லீவே கிடைக்கிறது. அந்த லீவ்லையும் ஒரு 5-10 நாள் மெட்ராஸில் போயிடுது. மிச்சம் ஒரு கோழி குத்துற மாதிரி ஒரு 5 நாளைக்கு இருந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் படிப்படியாக மாறணும். இப்போ ஊரில் அதிகமாக இருக்கிறதே இல்லை. அதனால கல்யாணங்கள் இருக்குதோ இல்லையோ ஒவ்வொரு வருடமும் நம்ம அந்த கடைசி 10 நாள் இங்கே வந்து எல்லாரும், ஏன்னா பல நாடுகளில் இருக்காங்க, அது எவ்ரி ஒன் எல்லாரும் அதை மேக் அ பாயிண்ட் டு கம் டு கீழக்கரை. அது ரொம்ப முக்கியம். கீழக்கரையில் 12 நாளைக்கு ஒரு வீட்லையும் அடுப்பு எரியாது. எங்கள் ஏழைகள் அதனால எரியாதுன்னு இல்லை, எங்களுக்கு ஓவராக எங்களுக்கு சாப்பாடு எங்கே பார்த்தாலும் சாப்பாடு, அங்கே சாப்பாடு, இங்கே சாப்பாடு. எங்கள் வீட்டில் வந்துட்டு சாப்பாடு வந்து கொடுத்து விடுவாங்க எங்கள் வீட்டுக்கு. எல்லாரும் வந்துக்கிட்டு ஒருத்தவங்களை விரும்பி யார் அவங்கெல்லாம் வாலண்டரியா அவங்களுடைய வாப்பாட்டையும் அம்மாட்டையும் யார் எந்த சொந்த பந்தம் என்னன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா எல்லாத்துக்கும் சந்தோஷமா இருக்கும். எல்லாரும் அடிக்கடி கீழக்கரைக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வாங்க. அப்போதான் வரும் தலைமுறை, இளைய தலைமுறைக்கு கீழக்கரைண்டா என்ன, இங்கே என்ன இருக்குது, நம்மளுடைய மூதாதையர்கள் யாரு, இதனுடைய பாரம்பரியம் என்னங்கிறதெல்லாம் தெரிய வரும். அதனால எல்லாரும் அடிக்கடி வரணும். அதனால அதெல்லாம் கிளீனாக பண்ணுவார். அவர் பக்கத்தில் இருந்தாலே அதுவே ஒரு பொழுதுபோக்கு எங்களுக்கெல்லாம்.